பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 15:10. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், நீ செய்கிற ஒவ்வொரு கிரியைகளிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதித்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை உற்சாகமாய் நாம் துதிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனவன் தன் தன் கையின் பலனால் திருப்தி அடைவான். ஆண்டவர் நம்முடைய கையின் பலனை ஆசீர்வதிக்கிற தேவன். நம் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். மாத்திரமல்ல, கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமாம், விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் விருட்சத்தின் நாட்களைப் போல நீடூழியாய் வாழ்வார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தங்கள் கையின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் கையின் பிரயாசங்களை அவர்கள் நெடுநாளாய் அனுபவிப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள், பாக்கியம் பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் நாட்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய கையின் கிரியைகள் நெடுநாளாய் அவருடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வருகிறது. நெடுநாளாய் அதை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் களஞ்சியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை மேன்மையாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய எல்லா கையின் கிரியைகளையும்
கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் துதிப்போம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில் அவர்களுடைய எல்லா கையின் கிரியைகளையும், அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்த போகிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்தி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.